Hello friends, welcome to Jay Chitra's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஷவர்மா. இத நம்ம வீட்லயே இன்ஸ்டன்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோ ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இந்த பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கப் மைதா ஆட் பண்ணிக்க போறேன். இது கூட வந்து பார்த்தனா 2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போறோம். இது கூட வாட்டர் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் ஷவர்மா எப்படி செய்யறதுன்னு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஷவர்மா விட இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போது வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட வந்து நான் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது சேர்த்து பிசைறப்போ நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட வந்து தேவையான அளவு சில்லி பவுடரும் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஷவர்மாக்கு வந்து எனாஃபாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற சிக்கன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தவா வந்து ஆயில் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஆயில் வந்து கொஞ்சம் லிமிட்டாக இருந்தாலே போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஸோ இப்போ வந்து இது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சிக்கன் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம பீட்டா பிரெட் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி பண்ண ப்ரான் ஷவர்மாவில் நான் வந்து ஈஸ்ட்டு யூஸ் பண்ணி பீட்டா பிரெட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கும். பட் இதில் வந்து பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால இது குயிக்கான நேரத்துலையும் அதே கன்சிஸ்டன்சியில் சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போது ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இது போல் மீதி இருக்க மாவே நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் இந்த சிக்கனும் வந்து நம்மளுக்கு ஃப்ரை அடித்து பாருங்கள். இப்போ அதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஷவர்மா வந்து அதுக்கான மிஷின் இருக்கும். ஸோ அதில் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுப்பாங்க. பட் நம்ம அந்த வீட்டில் பண்ணுறதுனால இது போல் நம்ம சின்ன சின்னதாக நைஃப்லேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிக்கனும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம மைனஸ் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 to 4 ஸ்பூன் வந்து மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இது கூட வந்து கார்லிக் சாஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் இன்றைக்கி பண்ணல, வெறும் கெச்சப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் கூட வந்து பார்த்தோன்னா இந்த மைனஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வச்சு நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் ஆனியன் அப்புறம் கேரட் கொஞ்சம் கேபேஜ் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்சுருக்க பீட்டா ப்ரெட்டை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ 1 மினிட் ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். ஸோ இது கூட வந்து நான் மைனஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மிக்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெட்டில் வந்து சென்டர் சைடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. இதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஷவர்மாவை நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்காக பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பட்டர் பேப்பரில் இதை வச்சுட்டு நான் ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் ஷவர்மா வந்து பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேருக்கு ஃபேவரட் ஐட்டமாக இருக்கும். ஸோ அதை நம்ம வெளியே வாங்கி சாப்பிடாம நம்ம வீட்டிலே இது போல் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதுலேயே இந்த பட்டர் பேப்பரில் சுற்றி தரப்போ வந்து கடையில் வாங்கின ஃபீல் மாதிரி லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை நன்றி.